லோப்சாங் ராம்பா திபெத்தியர்களின் நம்பிக்கைகள். எங்களது வாழ்முறையை பற்றி இங்கு குறிப்பிடுவது இனிதாயிருக்கலாம். எங்களின் மதம் பௌத்தத்தின் ஒரு வடிவம். அதை விளக்குவதற்கு வார்த்தைகளை கிடையாது. நாங்கள் அது பற்றி பேசும்போது மதம் என்று மட்டுமே குறிப்பிடுவோம். எங்கள் மதம் சார்ந்தவர்களை நம்மவர் எனவும் வேற்று மத நம்பிக்கை கொண்டவர்களை அந்நியர் என்றும் கூறுவோம். மேலை நாட்டில் எங்களது மதத்தை லாமாயிசம் என்கின்றனர். அது பொருள் செறிந்த கிட்டத்தட்ட நெருக்கமான வார்த்தைதான். நம்பிக்கைகளால் ஆனதே மதம். எதிர்காலம் குறித்து நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இவ்விஷயத்தில் பௌத்தத்திலிருந்து சிறிது மாறுபட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் பௌத்தம் எதிர்மறை இயல்புள்ளதும் நம்பிக்கை இழக்க வைப்பதுமாகும். நிகழ்வதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு தந்தை எங்கெங்கோ உள்ள அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், பாதுகாக்கிறார் என நிச்சயமாக ஒருபோதும் நாங்கள் எண்ணுவதில்லை. புலமை மிக்க பலர் எங்கள் மதத்தை பற்றி விமர்சனம் செய்துள்ளனர். அவர்களில் பலர் குறையும் கூறியுள்ளனர். அவர்களது சொந்த நம்பிக்கைகளினால் குருடாகியுள்ளனர் என்பதே அதற்கு காரணம். மாறுபட்ட கருத்துக்களை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஒரு சிலர் எங்கள் மதத்தை சாத்தான் வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஏனெனில் எங்களது வழிமுறை வேற்று இயல்புள்ளதாக அவர்களுக்கு தோன்றுகிறது. அவ்வாறான எழுத்தாளர்களில் பெரும்பாலானது கருத்துக்கள் தாங்கள் கேள்விப்பட்டதையும் அல்லது பிறரால் எழுதப்பட்டிருப்பதையுமே அடிப்படையாக கொண்டுள்ளவை. ஒருவேளை அவர்களில் மிக சிலர் எங்களது நம்பிக்கைகளை குறித்து சில நாட்கள் படித்திருக்க கூடும். பின் அனைத்தும் புரிந்துவிட்டதாக எண்ணி இருக்கலாம். உடனே எங்களது மதத்தை பற்றி புத்தகங்களையும் எழுதிவிடுகிறார்கள். மிக புத்தி கூர்மை வாய்ந்த பிக்குகள் தங்களது வாழ்நாள் முழுவதும் முயன்று கண்டறிந்ததை ஒரு சில நாட்கள் மட்டுமே படித்தவர் விளக்கம் தந்து வெளியிடுகிறார். பௌத்த மதத்தை சார்ந்தவரோ அல்லது ஒரு இந்துவோ 1-2 மணி நேரங்கள் கிறிஸ்தவ விவிலியத்தின் பக்கங்களை புரட்டிவிட்டு கிறிஸ்தவ மதத்தின் நுணுக்கங்களை விளக்குவதாக கற்பனை செய்து பாருங்கள். லாமாயிசம் பற்றி விளக்கும் அந்த எழுத்தாளர்களில் எவருமே குழந்தை பருவத்திலிருந்து பிக்குவாக ஒரு மடத்தில் சேர்ந்து எங்களது புனித நூல்களை படித்ததில்லை. அந்த புத்தகங்கள் அந்தரங்கமானவை. எவ்வித முயற்சியுமின்றி மலிவான உடனடி முக்தியை பெற விரும்புபவர்களுக்கு அப்புத்தகங்கள் கிடைக்கவே முடியாது. அதன் காரணமாகவே அவை அந்தரங்கமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. ஏதோ ஒரு சடங்கின் ஊடாகவும் சுய மனோவசயத்தின் மூலமாகவும் ஆறுதல் பெற விரும்புபவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை அவர்கள் செய்து கொள்ளலாம். அதுவே உள்ளார்ந்த பேருண்மை ஆகாது. அது வெறுமனே சிறுபிள்ளைத்தனமான சுய ஏமாற்றுதல். பாவத்திற்கு மேல் பாவம் செய்யலாம். பின் மனசாட்சி அதிகமாக உறுத்தும் போது அருகிலுள்ள தேவாலயத்திற்கு சென்று ஏதேனும் பரிகாரம் செய்யலாம். அது தெய்வங்களிடம் நன்றி உணர்வை பெருக செய்து உடனே அவரை அரவணைத்து பாவ மன்னிப்பை வழங்கும். அதன் பின் ஒருவர் புதிய வகை பாவங்களில் ஈடுபடவும் ஏதுவாகும். இவ்வாறாக எண்ணிக்கொள்வது வசதியாக இருக்கலாம். அனைத்திற்கும் மேலான ஒருவர் எனப்படும் கடவுள் நிச்சயமாக இருக்கிறார். எந்த பெயரால் அவரை நாம் அழைத்தால் என்ன? கடவுள் என்பது மெய். புத்தரின் உண்மை போதனைகளை கற்றறிந்த திபெத்தியர்கள் மன்னிப்பு கோரியோ சலுகைகள் எதிர்பார்த்தோ பிரார்த்தனை செய்வதில்லை. பிற மனிதர்களிடத்து நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு பிரார்த்திக்கின்றனர். அனைத்திற்கும் மேலானவர் நீதியின் சாரமாய் இருப்பவர். ஒருவருக்கு இரக்கம் செலுத்தி மற்றொருவருக்கு இறங்காமல் இருக்க முடியாது. அவ்வாறாக செய்வதே அநீதியாகும். இரக்கத்திற்காகவும் சலுகைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து அது பழித்தால் தங்கம் தருவேன் அல்லது வத்திகள் ஏற்றுவேன் என்கிறார்கள். அதன் உள்ளர்த்தம் அதிகமாக தருபவர் எவரோ அவரே முக்தி பெறுவார் என்றாகும். கடவுளுக்கு பண தேவை உள்ளதால் அவரை விலைக்கு வாங்கலாம் என்றும் அர்த்தமாகிவிடும். மனிதன் பிறரிடம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அதை அரிதாகவே செய்கிறான். அனைத்திற்கும் மேலானவர் நீதியைத்தான் வழங்க இயலும். நாம் அழியா தன்மை கொண்டுள்ள ஆன்மாக்கள். எங்களது பிரார்த்தியான ஓம் மானி பத்மே ஹம் என கீழே எழுதப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகளை உள்ளபடியே மொழிபெயர்த்து தாமரை ஆபரணத்தை அணிந்தவருக்கு ஆராதனை என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் அந்த வார்த்தைகளில் மேலும் ஆழமாக சென்றுள்ளோம். மனிதனும் மேலான ஒன்றை ஆராதிக்கிறோம் என்பதே அதன் மெய்யான பொருள். ஓம் மானி பத்மே ஹம். மரணம் என்பதில்லை. நாளின் முடிவில் தனது ஆடைகளை ஒருவர் கலற்றுவது போல ஒருவர் உறங்கும் போது ஆன்மாவும் தேகத்தை கலற்றி விடுகிறது. ஆடை நைந்து கிழிந்த பின் அதை ஒதுக்கி தள்ளி விடுகிறோம். அதே போல் தேகம் நைந்து கிழியும் போது ஆன்மாவும் அதை ஒதுக்கி விடுகிறது.
இறப்பே பிறப்பு மரணம் என்பது வெறுமனே வாழ்வியலின் மற்றொரு பரிமாணத்தில் மீண்டும் பிறப்பெடுப்பதாகும். மனிதன் அல்லது மனித ஆன்மா எக்காலமும் நீடித்து நிலைத்திருப்பது. தேகம் என்பது ஆன்மாவை மூடியிருக்கும் தற்காலிக உடை. பூமியில் செய்ய வேண்டிய காரியத்திற்கு ஏற்றவாறு தேகம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. புற தோற்றம் ஒரு விஷயமே அல்ல, உள்ளிருக்கும் ஆன்மாவே முக்கியம். பெரும் போதகர் ஏழையின் கோலத்தில் உலாவலாம். பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவரை வேறு எவரால் கண்டுணரக்கூடும்? ஒருவர் முற்பிறவியில் ஏழ்மையின் தூண்டுதல் இல்லாத போது செய்த பாவத்தினால் மீண்டும் ஏழையாக பிறக்க நேரிடலாம். பிறப்பது உலகின் ஏதோ ஒரு பகுதியில் வாழ்வது, இறப்பது ஆன்ம வடிவிற்கு திரும்புவது, சிறிது காலம் கழிந்ததும் வித்தியாசமான வேறு சூழல்களில் மீண்டும் பிறப்பது ஆகிய செயல்களை வாழ்க்கை சக்கரம் என நாங்கள் வழங்குகிறோம். ஒருவரது வாழ்வில் பெருந்துயர்கள் நேரலாம். ஆகவே அவர் முற்பிறவியில் தீமை செய்தவர் என்று அர்த்தமாகாது. சில விஷயங்களை கற்றுக்கொள்ள அதுவே சிறந்த எளிய வழியாக இருக்கக்கூடும். கேள்வி ஞானத்தை விட நேரடி அனுபவமே நல்லதொரு ஆசான். வாழ்க்கை சக்கரம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. அரசர்கள், பிச்சைக்காரர்கள், ஆடவர், பெண்டிர், வெள்ளை, கருப்பு இனத்தவர் என எல்லோருமே அதில் அடங்குவர். சக்கரம் என்பது ஒரு அடையாள குறியீடுதான். பிறப்பு இறப்பு போன்ற விஷயத்தில் நீண்ட காலம் ஆழ்ந்து கற்றுணர முடியாதவர்களுக்கு எளிய முறையில் தெளிவாக விளக்குவதற்கு அந்த சின்னம் தேவையாகிறது. தற்கொலை செய்து கொண்ட ஒருவர் மீண்டும் பிறக்க நேரிடலாம். அனுபவிக்காமல் விட்டுப்போன வருடங்களை மீண்டும் வாழ்ந்து முடிக்கலாம். குழந்தை பருவத்திலோ அல்லது இளம் வயதிலோ இறப்பவர்கள் அனைவரையும் தற்கொலை செய்து கொண்டவர்களாகவோ அல்லது மீண்டும் நிச்சயமாக பிறப்பார்கள் என்றோ தீர்மானிக்க இயலாது. 1-2 பத்திகளில் திபெத்தியர்களின் நம்பிக்கைகளை ஒருவரால் விளக்கிவிட முடியாது. தங்கியூர் அல்லது வேறு திபெத்திய புனித நூல்களில் பிறப்பு இறப்பு குறித்து மட்டுமே நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன. இருப்பினும் அவற்றிலும் கூட அவ்விஷயம் முழுமையாக அணுகப்படவில்லை. எங்கோ மூலையில் உள்ள பல மடங்களில் அவ்விஷயத்தை குறித்த எண்ணற்ற புத்தகங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே அவற்றை காண இயலும். பல நூற்றாண்டுகளாக கீழே நாட்டு மக்கள் பலவித மறைபொருள் சக்திகள் பற்றி அறிந்திருந்தனர். அவை இயற்கை விதிகளின்படியே இயங்குபவை. எடை போட்டு பார்க்க முடியாது, அமிலம் ஊற்றி பரிசோதிக்க முடியாது. ஆகவே அவை இல்லாதவை, நிரூபிக்க முடியாதவை என்று கிழக்கத்திய விஞ்ஞானிகளும் அது பற்றி ஆய்வு செய்தவர்களும் எண்ணவில்லை. மாறாக அந்த இயற்கை விதிகளின்படி இயங்கும் ஆற்றல்களை கற்கவும் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை அதிகரித்து கொள்ளவும் அவர்கள் முயன்றார்கள். அமானுஷ்ய சக்திகளின் இயக்கவியலில் நாங்கள் ஆர்வம் செலுத்தவில்லை. ஆனால் அவற்றால் நிகழக்கூடிய விளைவுகளை ஆராய்வதில் ஆர்வமாயிருந்தோம். சிலர் அத்தகைய ஆற்றல்களை சந்தேகிக்கின்றனர். அவர்கள் பிறவி குருடர்கள். பார்வை என்பதே சாத்தியமில்லை, ஏனெனில் நாங்கள் அதை அனுபவித்ததே இல்லை என வாதிடுபவர்கள். வெகு தொலைவில் உள்ள ஒரு பொருளுக்கும் கண்களுக்கும் தொடர்பே இல்லாத நிலையில் எவ்வாறு அப்பொருளை காண முடியும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மனித உடலை சுற்றி தேஜஸ் எனப்படும் வண்ண கோடுகள் உள்ளன. அவற்றை அறியும் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் அந்த நிறங்களின் தீவிர தன்மையை பொறுத்து ஒருவரது உடல் நலம், குணநலன், பொதுவான பரிணாம வளர்ச்சி நிலை ஆகியவற்றை தெரிந்து கொள்ள இயலும். தேஜஸ் என்பது உள்ளார்ந்த உயிராற்றல், தன்முனைப்பு, ஆத்ம சக்தி ஆகியவற்றின் ஒளிவீச்சு. தலையை சுற்றியுள்ள ஒளிவட்டமும் ஆற்றலின் ஒரு பகுதிதான். மரணத்தின் போது ஆன்மா தேகத்தை விட்டு நீங்கி வாழ்வின் அடுத்த நிலைக்கு பயணிக்கும் வேளையில் உடலிலிருந்து வெளிப்படும் ஒளி மங்கி போகும். அது ஆவியாக உருமாறி சிறிது ஊசலாடி மிதக்கும். உடலை விட்டு நீங்கிய அதிர்ச்சியின் காரணமாக ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம். என்ன நிகழ்கிறது என்பது குறித்து முழுமையாக புரியாதிருக்கலாம். எனவேதான் சாகும் நிலையிலுள்ள ஒருவரை லாமாக்கள் உடனிருந்து கவனிக்கின்றனர். எந்தெந்த நிலைகளை கடக்க வேண்டியிருக்கும் என்பதை அவருக்கு எடுத்துரைக்கின்றனர். இது புறக்கணிக்கப்பட்டால் உடலின் ஆசைகளால் அந்த ஆவி மீண்டும் பூமியில் கட்டுண்டு விடக்கூடும். அத்தலையை உடைப்பது பிக்குகளின் கடமை. ஆவிகளின் வழிகாட்டுதல்களுக்காக குறிப்பிட்ட இடைவெளியில் அவ்வப்போது எங்களது மடத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். திபெத்தியர்கள் மரணம் குறித்து அச்சம் கொள்வதில்லை. குறிப்பிட்ட சில முன்னெச்சரிக்கை கடைபிடித்தால் தற்போதைய வாழ்விலிருந்து அடுத்த வாழ்விற்கு செல்லக்கூடிய பாதை சுலபமாயிருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். சில வழிமுறைகளின்படி சிந்திப்பதும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட பாதையை பின்பற்றுவதும் கட்டாய தேவை. அச்சிறப்பு வழிபாடு ஒரு மடாலயத்தில் சுமார் 300 பிக்குகளின் முன்னிலையில் நடைபெறும். ஆலயத்தின் மையத்தில் ஒரு குழுவாக குறைந்தபட்சம் 5 பிக்குகள் அமர்ந்திருப்பார்கள். வட்டமாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கக்கூடிய வகையில் அமரும் அந்த லாமாக்கள் ஐவரும்
தமது எண்ணங்களால் தொலைதூரத்தில் இருப்பவரை பாதிக்க செய்யும் திறன் பெற்றவர்கள். மடாதிபதி ஒருவரின் தலைமையில் பிக்குகள் சேர்ந்து மந்திர உச்சாடனம் செய்யும் வேளையில் ஐவரும் அவல நிலையிலுள்ள ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள முயல்வார்கள். திபெத்திய பிரார்த்தனைகளின் மொழிபெயர்ப்பு அவற்றிற்கு முழு நிகராகாது. ஆயினும் பின்வருவது ஒரு முயற்சி. எல்லைப்புறங்களில் வழிகாட்டுதலின்றி அழிந்து திரிபவர்களை எங்களது ஆன்மாக்களின் குரல்களை செவிமடுங்கள். இறந்தோரும் வாழ்வோரும் வெவ்வேறு உலகங்களில் வசிக்கின்றனர். எங்கு அவர்களது முகங்களை காண முடியும், குரல்களை கேட்க முடியும். அலையும் ஓர் ஆவியை கூவி அழைக்கிறோம். அதன் வழிகாட்டுதலுக்கு இந்த முதல் ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. வழிகாட்டுதலின்றி அழிந்து திரிபவர்களே, எங்களது ஆன்மாக்களின் குரல்களை செவிமடுங்கள். மலைகள் வானோக்கி உயரும். எந்த சப்தமும் அதன் அமைதியை குலைப்பதில்லை. மென்தென்றல் நீரில் சிற்றலைகள் எழும்ப செய்யும். இன்னமும் பூக்கள் மலர்கின்றன. நீங்கள் அணுகும்போது பறவைகள் பறந்தோடுவதில்லை. உங்களை எவ்வாறு அவை காணக்கூடும்? உங்களது இருப்பை எவ்வாறு அவை உணரக்கூடும்? அழையும் ஒரு ஆவியை கூவி அழைக்கிறோம். அதன் வழிகாட்டுதலுக்காக இரண்டாம் ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. வழிகாட்டுதலின்றி அலைந்து திரிபவர்களே, எங்களது ஆன்மாக்களின் குரல்களை செவிமடுங்கள். இது மாயையான உலகம். வாழ்வு வெறும் கனவுதான். பிறப்பெடுத்த அனைத்தும் இறக்க நேரிடும். புத்தரது பாதை மட்டுமே அழியா வாழ்விற்கு அழைத்து செல்லும். அலையும் ஒரு ஆவியை கூவி அழைக்கிறோம். அதன் வழிகாட்டுதலுக்காக மூன்றாம் ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. பெரும் அதிகாரத்தை பெற்றவர்களே, நீங்கள் அனைவரும் எங்கள் ஆன்மாக்களின் குரல்களை செவிபடுங்கள். நீங்கள் அரசராக சூட்டப்பட்டு இருந்தீர்கள். ஆறுகளும் மலைகளும் உங்களது ஆட்சிக்குட்ட உட்பட்டவை. எனினும் உங்களது வலிமை ஒரு கணமே நீடித்தது. உங்களது மக்களின் முறையீடுகள் ஒருபோதும் முடிவுறவில்லை. பூமியில் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் பெருமூச்சால் மரங்களில் உள்ள இலைகள் ஊசலாடுகின்றன. சர்வாதிகாரிகள், அரசர்கள் ஆகியோரின் ஆவிகளை கூவி அழைக்கிறோம். அவற்றின் வழிகாட்டுதலுக்காக நான்காம் ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. போரில் ஈடுபட்ட ஆக்கிரமிப்பாளர்களே, காயமுற்று மரணம் அடைந்தவர்களே, நீங்கள் அனைவரும் எங்கள் ஆன்மாக்களின் குரல்களை செவிமடுங்கள். உங்கள் படைகள் இப்போது எங்கே? பூமி முனகுகிறது. போர்க்களங்களின் மீது களைகள் முளைத்துள்ளன. தனிமையில் வாடும் போர்ப்படை தளபதிகளின் ஆவிகளை கூவி அழைக்கிறோம். அவற்றின் வழிகாட்டுதலுக்காக ஐந்தாம் ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. அனைத்து கலைஞர்களே, சான்றோர்களே, நீங்கள் ஓவியம் வரைந்தீர்கள், புத்தகம் எழுதினீர்கள். உங்கள் கண் பார்வைகள் வீணாக சோர்வடைந்தன. மைக்கூடுகள் சேதமடைந்தன. உங்களிலிருந்து வெளிப்பட்ட எதுவும் எவரது நினைவிலும் இல்லை. உங்களது ஆவிகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். கலைஞர்கள், சான்றோர்கள் ஆகியோரின் ஆவிகளை கூவி அழைக்கிறோம். அவற்றின் வழிகாட்டுதலுக்காக ஆறாவது ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. அழகிய கன்னிகளே, உயர்குடி பெண்மணிகளே, உங்களது இளமையை வசந்தத்தின் புத்தம்புது காலைக்கு ஒப்பிடலாம். காதலர்களின் தழுவலுக்கு பின் வருவது இதயங்களின் நொறுங்குதல். இலையுதிர் காலம் கழிந்து குளிர்காலம் வருகிறது. பூக்கள் மரங்கள் மக்கி போகின்றன. அழகும் அவ்வாறே ஆகிறது. பின் அது எழும்பு கூடாகிறது. கன்னிகள், உயர்குடி பெண்மணிகளின் ஆகியோரின் ஆவிகளை கூவி அழைக்கிறோம். அவற்றை பூமியின் தலைகளிலிருந்து விடுவிக்க ஏழாவது ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. பிச்சைக்காரர்களே, திருடர்களே, பிறருக்கு எதிராக குற்றமிழைத்தவர்களே, தற்போது அமைதி அடைய இயலாதவர்களே, நீங்கள் அனைவரும் எங்கள் ஆன்மாக்களின் குரல்களை செவிமடுங்கள். பூமியில் நண்பர்கள் எவருமின்றி உங்களின் ஆவி அலைகிறது. நீதியும் நியாயமும் உங்களிடத்தில் இல்லை. பாவங்கள் செய்து தனித்து அலையும் ஆவிகளை கூவி அழைக்கிறோம். உங்களுக்காக எட்டாவது ஊதுபத்தி கொளுத்தப்படுகிறது. தாசிகளே, இரவு நேர பெண்மணிகளே, தீங்கிழைக்கப்பட்டவர்களே, தற்போது ஆவி மண்டலத்தில் தனித்து அலைபவர்களே, நீங்கள் அனைவரும் எங்கள் ஆன்மாக்களின் குரல்களை செவிமடுங்கள். பூமியின் தலைகளிலிருந்து விடுவிக்க உங்கள் அனைவரையும் கூவி அழைக்கிறோம். உங்களின் வழிகாட்டுதலுக்காக ஒன்பதாம் ஊதுவத்தி கொளுத்தப்படுகிறது. மடாலயத்தில் ஊதுவத்திகளின் நறுமணம் கமலும் அந்தி பொழுதில் எரியும் வெண்ணெய் விளக்குகள் தங்க சிலைகளின் பின்புற நிலைகளை உயிர் பெற்று நடமிட செய்யும். அமானுஷ்ய ஆற்றல் கொண்ட 5 பிக்குகளும் ஒருமித்து கவனம் செலுத்தி தங்களின் மனங்களை குறிப்பிட்ட விஷயத்திற்காக நிலைநிறுத்தும் வேளையில் சுற்றுச்சூழல் மெல்ல மெல்ல தீவிரமடையும். இவ்வுலகிலிருந்து நீங்கிய பின்னரும் அதில் கட்டுண்டிருக்கும் சில ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் முயற்சியில் அவர்கள் முனைந்திருப்பார்கள். செம்பழுப்பு நிற அங்கியை அணிந்திருக்கும் பிக்குகள் வரிசையாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருப்பார்கள். குரல்களின் ஏற்ற இறக்கங்களோடு இறந்தவர்களுக்காக அவர்கள் மந்திர உச்சாடனம் செய்வார்கள். மறைவாயுள்ள மேளங்கள் மனித இதய துடிப்பின் லயத்தை முழங்கும். மடாலயத்தின் வேறு பகுதிகளிலிருந்து உயிர் பெற்றிருக்கும் அங்கங்களைப் போலவே சப்தங்கள்
எழும்பி வரும். மனித உடலின் உட்புற அங்கங்களின் உருமல்கள், உள்ளிருக்கும் திரவங்களின் சலசலப்புகள், நுரையீரல்களின் பெருமூச்சுகள் யாவும் ஒழிக்கும். வழிபாட்டு சடங்கு மேலும் தொடரும்போது இறந்தவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் நிகழும். அச்சமயம் உட்புற அங்கங்களின் ஒளிகள் மாற்றமடைந்து அவற்றின் வேகம் மெல்ல குறையும். இறுதியாக தேகங்களிலிருந்து ஆவிகள் வெளியேறும் சப்தங்கள் ஒலிக்கும். பின் இலை சருகுகளின் சலசலவெனும் ஒளி, நடுக்கத்தோடு ஒரு மூச்சு திணறல், பிறகு அமைதி. மரணத்தை தொடர்ந்து வரும் பேரமைதி. அத்தகைய பேரமைதியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். மனோ விஷயங்களை குறைந்தபட்சமாக அறிந்தவரும் கூட சுற்றுப்புறத்தில் வேறு சில சக்திகளின் காத்திருப்பையும் அவற்றின் செவி மடுத்தலையும் உணர முடியும். நுட்பமான வழிகாட்டுதல்கள் மனோரீதியில் மேலும் தொடர்ந்து நிகழும் போது அமைதியற்ற ஆவிகள் அடுத்த நிலைக்கு பயணிக்கும். அவ்வேளையில் சூழலின் தீவிரம் மெல்ல மெல்ல குறையும். மீண்டும் மீண்டும் நாம் மறுபிறவி எடுக்கிறோம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆனால் இதே பூமியில் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான உலகங்கள் உள்ளன. அவற்றிலும் ஜீவராசிகள் உள்ளனர் என்பதையும் நாங்கள் அறிந்துள்ளோம். நாம் அறிந்த வடிவங்களிலிருந்து அவர்கள் வெகுவாக மாறுபட்டிருக்கலாம். மனிதர்களை விட அவர்கள் மேலானவர்களாக இருக்கலாம். மனிதனே பரிணாம வளர்ச்சியின் உயர்ந்த வடிவம். அவனிலும் உச்சத்தை எட்டிய வேறு ஜீவராசிகள் எதுவும் இல்லை எனும் கருத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்பதில்லை. வேறு பல கோள்களில் அணுகுண்டுகளை பயன்படுத்தாத நம்மிலும் உயர்ந்த ஜீவன்களை கண்டறிய கூடும் என நாங்கள் நம்புகிறோம். விண்வெளியில் பறக்கும் வினோதமான ஊர்திகள் பற்றிய பதிவுகளை திபத்தில் நான் கண்டிருக்கிறேன். அவற்றை படித்தும் இருக்கிறேன். மக்கள் அவற்றை தெய்வங்களின் தேர்கள் என குறிப்பிடுவார்கள். லாமாக்களின் குழு ஒன்று அந்த தெய்வங்களோடு மனோரீதியாக தொடர்பு கொண்டதாக லாமா மிங்யார் தொண்டு அவர்கள் என்னிடம் தெரிவித்திருந்தார். மிருக காட்சி சாலையில் அபாயகரமான காட்டு விலங்குகளை நாம் பார்ப்பது போல நம்மை அவர்கள் பார்ப்பதாக கூறியதையும் குறிப்பிட்டார். பூமியிலிருந்து சிறிதளவு உயரே எழும்பி மிதப்பதை பற்றி நிறைய எழுதப்பட்டுள்ளது. அது சாத்தியம்தான். அதை நானே அவ்வப்போது பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்கு அதிக அளவு பயிற்சி மிக அவசியம். அதைவிட வேறொரு சுலப வழிமுறை உள்ள போது வெறுமனே தரையிலிருந்து எழும்பி மிதக்கும் முயற்சியில் ஈடுபடுவது அர்த்தமற்றது. ஆவியுருவில் பயணம் செய்வது நிச்சயமாக சாத்தியமாக கூடிய எளிய வழிமுறை. பெரும்பாலான பிக்குகள் அதை செய்திருக்கின்றனர். பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய எவரும் மகிழ்ச்சி தரும் அக்கலையை கற்பதில் ஆழ்ந்து முனையலாம். இப்புவியில் நாம் விழித்திருக்கும் நிலையில் நமது ஆன்மா தேகத்தில் அடைபட்டுள்ளது. பயிற்சியின்றி ஒருவரால் அவ்விரண்டையும் பிரிக்க இயலாது. நாம் உறங்கும் போது நமது பௌதீக உடலுக்கு மட்டுமே ஓய்வு தேவை. அச்சமயம் ஆன்மா தேகத்திலிருந்து வெளியேறி அதற்குரிய லோகத்திற்கு செல்வது வழக்கம். காலையில் பள்ளிக்கு சென்று மாலையில் வீடு திரும்பும் சிறாரை போன்றதொரு காரியம் அது. ஆன்மாவும் பௌதிக உடலும் வெள்ளி நான் மூலமாக தொடர்பில் இருக்கும். தாயிடமிருந்து குழந்தையை பிரிக்க தொப்புள் கொடி துண்டிக்கப்படுவது போல மரணத்தின் போது அந்த வெள்ளி நான் துண்டிக்கப்படும். ஆன்மா அதற்குரிய உலகில் மீண்டும் பிறப்பெடுத்து மற்றொரு வாழ்வை தொடரும். குழந்தையின் பிறப்பு என்பது தாயின் உடலில் பாதுகாப்பாக இருந்த வாழ்வின் மரணம். மரணம் என்பது ஆன்மாவிற்குரிய சுதந்திர உலகில் மீண்டும் பிறப்பது. உறக்கத்தின் போது வெள்ளினால் நல்ல நிலையில் உள்ளவரை ஆன்மா சுதந்திரமாக சுற்றி திரியலாம். சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் விழிப்பு நிலையிலேயே அதை செய்யக்கூடும். சுற்றி திரியும் ஆன்மா கனவுகளை உருவாக்கும். அவை வெள்ளி நான் மூலமாக அனுப்பப்படும் பதிவுகள். அப்பதிவுகளை காணும் பௌதிக மனம் அவரது சூழலுக்குரிய நம்பிக்கைகளுக்கு ஏற்றவாறு தர்க்க ரீதியாக அவற்றை அர்த்தப்படுத்தி கொள்ளும். ஆன்ம உலகில் காலம் கிடையாது. காலம் என்பது வெறுமனே பௌதிக கருத்து. எனவேதான் நாம் சம்பந்தப்பட்டுள்ள நீண்டதொரு கனவு கூட ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நிகழ்ந்து முடிந்ததாக தோன்றக்கூடும். இது பலருக்கு நேர்ந்திருக்கிறது. கடல் கடந்து வெகு தொலைவில் உள்ள ஒருவரை சந்தித்து பேசியதை போன்ற ஒரு கனவு அனைவருக்கும் தோன்றியிருக்கக்கூடும். அவர் மூலமாக ஏதேனும் செய்தி பகிரப்பட்டிருக்கலாம். பின் விழித்தவுடன் எதையோ நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வும் தோன்றக்கூடும். அல்லது தொலை தூரத்தில் உள்ள ஒரு நண்பரையோ உறவினரையோ சந்தித்த நினைவு வரக்கூடும். அதே நபரிடமிருந்து குறுகிய காலத்திற்குள்ளாக ஏதேனும் நிஜமாகவே கேட்க நேர்வதும் ஆச்சரியத்திற்குரியதல்ல. திபத்தில் ஆவியை வெளிப்படுத்தி அதிகமாக நாங்கள் பயணம் மேற்கொள்வோம். தரையிலிருந்து மேலெலும்பி மிதக்கும் வழிமுறையில் அல்ல. ஆவி உருவ பயணம் முழுமையாக எங்களது கட்டுப்பாட்டில் உள்ள செயல்முறை. பௌதீக உடலிலிருந்து ஆன்மா வெளியேற்றப்படும். ஆயினும் அப்போதும் வெள்ளி நானோடு இணைந்திருக்கும். எண்ணங்களின் வேகத்திற்கு நிகராக ஒருவர் விருப்பம் போல எங்கும் பயணம் போகலாம்.
பெரும்பாலாருக்கு அந்த ஆற்றல் உள்ளது. பலர் துவங்கவும் முயன்றிருக்கின்றனர். முறையான பயிற்சி அளிக்கப்படாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒவ்வொருவருக்கும் தூக்கம் வருவது போல உணர்வு தோன்றி படுக்கும் நிலையில் எவ்வித காரணமும் இன்றி தேகம் பலமாக குலுங்கி விழிப்பு ஏற்பட்டிருக்க கூடும். ஆவி துரிதமாக வெளியேறியதே அதன் காரணம். தேக வடிவமும் ஆவி உருவமும் மென்மையாக பிரியாததால் அந்நிலை. அத்தகைய நிலையில் வெள்ளி நாணில் சுருக்கம் ஏற்பட்டு ஆவி மீண்டும் தேக உடலுக்குள் இழுக்கப்படும். பயணம் சென்று வீடு திரும்புவதை விட அதிக சிரமம் அச்சமயம் தோன்றும். நூலின் முனையில் பலூன் பறப்பதை போல ஆவி வடிவம் உடலில் இருந்து பல அடிகள் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கும். ஒருவேளை புற சப்தங்கள் போன்ற ஏதோ ஒரு விஷயம் ஆவி உருவை மிக துரிதமாக உடலுக்கு திரும்ப வைத்து தேகம் திடுமென விழிக்கும். மலை உச்சியிலிருந்து விழுந்ததை போன்ற பயங்கர உணர்வு தோன்றி சரியான சமயத்தில் விழிப்பு வந்ததை போல் இருக்கும். தேகம் முழுமையான சுய கட்டுப்பாட்டில் இயங்கும் போதும் மனம் முழு விழிப்புள்ள நிலையில் இருக்கும் போதும் ஆவியுருவில் பயணம் செய்வது கிட்டத்தட்ட அனைவருக்குமே சாத்தியம். அதற்கு பயிற்சி அவசியம். அனைத்திற்கும் மேலாக துவக்க நிலையில் தனிமை அத்தியாவசிய தேவை. இடையூறு நிகழக்கூடும் என்கிற அச்சம் ஏதுமற்ற தனிமை வேண்டும். பௌதிக இயலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை விரிவாக விளக்கும் பாடநூல் அல்ல இப்புத்தகம். எனவே ஆவியுருவில் பயணம் செய்வதை பற்றி விரிவாக கூறுவதில் அர்த்தமில்லை. ஆனால் ஒன்றை அழுத்தமாக குறிப்பிட வேண்டும். தகுதி வாய்ந்த ஆசானின்றி அதை செய்ய முயல்வது தொல்லை அளிக்கும் அனுபவமாகிவிடும். உள்ளபடியே அபாயம் ஏதும் இல்லை. பௌதிக உடலை விட்டு ஆவியுருவில் செல்வதும் திரும்புவதும் முறைப்படி நிகழவில்லை என்றாலோ அல்லது இரண்டுக்குமான ஒருங்கிணைவு சீராக அமையவில்லை என்றாலோ உணர்ச்சிகரமான கொந்தளிப்புகள், அதிர்ச்சிகள் போன்ற இடர்கள் நேரிடலாம். இதய பலவீனர்கள் ஆவியுருவ வெளிப்பாட்டை ஒருபோதும் பயிற்சி செய்யக்கூடாது. வெளிப்பாட்டில் அபாயம் ஏதுமில்லை என்றாலும் பலவீனமான இதயம் கொண்டவர்களுக்கு மரண அபாயம் நிகழவும் வாய்ப்புள்ளது. எவரேனும் ஒருவர் அறைக்குள் நுழைந்து தேகத்திற்கோ அல்லது வெள்ளி நாணிற்கோ இடையூறு செய்தால் அதன் பின்விளைவாக ஏற்படும் அதிர்ச்சியில் இறப்பு கூட நேரலாம். இது மிகுந்த அசௌகரியமான விஷயம். பின் அந்த ஆன்மா மீண்டும் மறுபிறவி எடுத்து விட்டு போன ஆயுள் காலத்தை நிறைவு செய்ய வேண்டியிருக்கும். அதன் பிறகு அடுத்த கட்டத்திற்கு அது செல்லக்கூடும். மனிதனது வீழ்ச்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த அனைவருக்கும் ஆவியுருவ பயணம், ஞான திருஷ்டி, தரையிலிருந்து எழும்பி மிதத்தல், தொலைதூரத்தில் உள்ள ஒருவரிடம் மனோரீதியாக தொடர்பு கொள்ளல் ஆகிய ஆற்றல்கள் வாய்த்திருந்தன என்று திபெத்தியர்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அமானுஷ்ய ஆற்றல்களை முழு மனித குலத்திற்குமான வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் சுய லாபத்திற்கென தவறாக பயன்படுத்தியதே மனிதனது வீழ்ச்சிக்கு காரணம் என நாங்கள் எண்ணுகிறோம். பண்டைய நாட்களில் மனிதன் பிறரிடம் மனோரீதியாகவே உரையாடி கொள்ளும் ஆற்றலை பெற்றிருந்தான். பழங்குடி மக்கள் தம் இனத்தவரோடு கலந்துரையாடுவதற்கென ஒரு வாய்மொழியை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் மனோரீதியாக உரையாடுவது எண்ணங்களின் மூலமாகவே நடைபெறுவது. எனவே ஒருவரது வாய்மொழி எதுவாக இருப்பினும் எண்ணங்களை அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடும். மனோரீதியான தொடர்பை தவறாக பயன்படுத்தியதால் அத்திறனை இழக்க நேர்ந்தது. அதன்பின் விளைவே பேப்பல் கோபுரம். எங்களுக்கு சபத் நாள் போன்று ஏதுமில்லை. ஆனால் ஒவ்வொரு மாதத்தின் 8வது 15வது நாளும் புனித நாட்கள் என்பதாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நாட்களை புனிதமாக கருதி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பொதுவாக அந்நாட்களில் பணிகள் ஏதும் செய்யப்படுவதில்லை. எங்களது வருடாந்திர விழாக்கள் கிறிஸ்துவ விழாக்களோடு ஓரளவு ஒத்துப்போவதாக என்னிடம் தெரிவித்தார்கள். அவர்களது விழாக்களை பற்றி போதுமான அளவு எனக்கு தெரியாததால் ஏதும் சொல்வதற்கில்லை. எங்களது விழாக்கள் பின்வருமாறு. முதல் மாதம் தோராயமாக பிப்ரவரி மாதத்தின் வரக்கூடியது. அதன் முதல் நாளிலிருந்து 3ஆம் நாள் வரையிலும் லோக்ஷர் கொண்டாடப்படும். இது மேலை நாடுகளில் புதிய ஆண்டின் வரவாக கொண்டாடப்படுவது. விளையாட்டுகளுக்கும் அத்துடன் சேர்ந்த மத ரீதியான வழிபாடுகளுக்கும் ஏற்றதொரு சமயம் லோக்ஷர். முழு வருடத்திற்குமான மிகப்பெரிய சடங்கு 4ஆம் நாளிலிருந்து 15ஆம் நாள் வரையிலும் நடைபெறும். அவை பணிவுடன் வேண்டுகிற நாட்கள். அதற்கு நாங்கள் வழங்கியுள்ள பெயர் மண்லம். இச்சடங்குதான் மத சார்புக்கும் மத சார்பின்மைக்கும் பொதுவான முக்கிய நிகழ்ச்சி. அதே மாதத்தின் 15ஆம் நாள் புத்தர் கருவுற்ற ஆண்டு விழா நாள். அந்நாள் விளையாட்டில் ஈடுபடுவதற்கான நாள் அல்ல, மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கும் நாள். மாதத்தின் முடிவில் 27ஆம் நாள் ஒரு விழா நடைபெறும். அது மதம் புராணம் ஆகிய இரண்டும் கலந்ததொரு விழா. அந்நாளில் புனித
வாளின் ஊர்வலம் நடைபெறும். அத்துடன் முதல் மாத விழா நிகழ்ச்சிகள் முடிவுறும். 2ஆம் மாதம் மார்ச் மாதத்திற்கு அண்மையில் வருவது சடங்குகள் அதிகமில்லை. 29ஆம் நாளில் துரதிருஷ்ட பிசாசை துரத்தி வெளியேற்றுவது நிகழும். 3வது மாதமான ஏப்ரலிலும் பொது சடங்குகள் மிக குறைவானவை. 15ஆம் நாள் ஞானத்தை புலப்படுத்திய நாளின் ஆண்டு விழா. 4ஆம் மாதம் மேலை நாடுகளின் மே மாதம். அம்மாதத்தின் 8வது நாளில் புத்தர் உலகை துறந்த தினத்தின் ஆண்டு விழா கொண்டாடப்படும். இது எனக்கு புரிந்த வரையில் கிறிஸ்துவ மதத்தினரின் 40 நாள் உண்ணா நோன்பை போன்றது. உலகத்தை துறந்த விழா நாட்களில் நாங்கள் கடுமையாக விரதம் இருக்க வேண்டும். 15ஆம் நாள் புத்தரின் இறந்த தினம். அந்த நாளை உலகிலிருந்து பிரிந்த அனைவருக்குமான நாளாக கவனத்திற்கொள்வோம். அனைத்து ஆன்மாக்களின் தினம் என்பது அதன் மற்றொரு பெயர். அந்நாளில் ஊதுவத்துகளை ஏற்றி பூமியில் கட்டுண்டு அலையும் ஆவிகளை அழைப்போம். இவையெல்லாம் முக்கிய விழா நாட்கள். இதை தவிர குறைந்த முக்கியத்துவமுள்ள நாட்களும் குறிக்கப்பட்டு சடங்குகள் நடத்தப்படும். அவை போதுமான அளவு சிறப்பு வாய்ந்ததல்ல என்பதால் இங்கு விவரிக்கப்படவில்லை. ஜூன் மாதத்தில் 5வது நாளில் எங்களை போன்ற மருத்துவ லாமாக்கள் பிற மடங்களில் நடத்தப்படும் சிறப்பு சடங்குகளில் கலந்து கொள்ள வேண்டும். அவை மருத்துவ பிக்குகள் நோயாளிகளுக்கு செய்யும் பணிவிடைகளுக்காக நன்றி தெரிவிக்கும் சடங்குகள். மருத்துவ பிக்குகளின் பிரிவை துவங்கிய ஸ்தாபகரும் புத்தர் தான். அந்நாளில் நாங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது. ஆனால் அதற்கு அடுத்த நாளில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எங்களை அழைப்பார்கள். நாங்கள் செய்ததாக அவர்கள் கற்பனையில் உதித்ததற்கெல்லாம் அன்று நாங்கள் பதிலுரைக்க வேண்டும். 6வது மாதமான ஜூலையின் 4ஆம் நாள் புத்தரது பிறந்த தினத்தின் ஆண்டு விழா. அவர் முதல் பிரசங்கம் செய்த நாளையும் அம்மாதத்தில் கொண்டாடுவோம். 8வது மாதமான அக்டோபரின் 8வது நாளில் அறுவடை விழா நாளாகும். திபெத் வறண்ட பூமி. எனவே பிற நாடுகளை விட ஆறுகளையே அதிகமாக நாங்கள் நம்பியிருந்தோம். திபெத்தில் மழை மிக குறைவு. எனவே நாங்கள் அறுவடை விழாவையும் நீர் விழாவையும் ஒருங்கே கொண்டாடுவோம். ஆறுகளின் நீர் இல்லாமல் எங்களது நிலத்தில் அறுவடையே நிகழாது. 9வது மாதமான நவம்பரின் 22ஆம் நாள் புத்தர் சொர்க்கத்திலிருந்து அவதரித்து வந்த அற்புத நாள். அடுத்து 10வது மாதத்தின் 25ஆம் நாளில் தீபங்களின் விழா நாள். 12வது மாதத்தின் 29ஆம் நாளிலும் 30ஆம் நாளிலும் வருடத்தின் இறுதி மத நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது மேலை நாடுகளின் ஜனவரி பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களையும் ஒட்டி வரும். அச்சமயம் நாங்கள் பழைய வருடத்தை வெளியேற்றி புது வருடத்திற்கு தயாராவோம். எங்களது ஆண்டுகள் மேலை நாடுகளின் ஆண்டுகளிலிருந்து மிகவும் மாறுபட்டது. நாங்கள் பயன்படுத்துவது 60 வருட சுழற்சி முறை. ஒவ்வொரு வருடமும் 12 மிருகங்களும் 5 இயற்கை சக்திகளும் பலவிதமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பெயரிடப்பட்டிருக்கும். புது வருடம் பிப்ரவரி மாதத்தில் துவங்கும். தற்போதைய சுழற்சி துவங்கிய வருடம் 1927. எதிர்காலத்தில் நிகழக்கூடியதை முன்கூட்டியே அறியலாம் என்பது எங்களது நம்பிக்கைகளின் ஒரு பகுதி. எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு வகையிலும் நிகழப்போவதை முன்னமே உணர்ந்தறிவது துல்லியமானது, விஞ்ஞானபூர்வமானது. நாங்கள் ஜோதிடத்தை நம்புகிறோம். விண்வெளி ஆதிக்கம் என்பது பிரபஞ்ச கதிர்வீச்சுகள் கோள்களின் மீது விழும்போது அக்கோள்களின் இயல்புக்கு ஏற்றவாறு வண்ணம் பெற்று அல்லது மாறுதல் அடைந்து பூமியின் மீது பிரதிபலிக்கின்றன என நாங்கள் கருதுகிறோம். ஒரு வருடம் நிழற்பட கருவி இருந்தால் வெண்ணிற ஒளியை கொண்டு ஏதோ ஒன்றை படமெடுக்கலாம் என்பது அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. அக்கருவியின் கண்ணாடி வில்லையிலோ அல்லது ஒளியின் மீதோ அதன் தன்மையை மாற்றக்கூடிய வகையில் வடிகட்டிகளை ஃபில்டர்ஸ் பயன்படுத்தினால் நிழற்படத்தில் தேவையான விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஒரே நிறத்தை அல்லது பலவிதமான நிறங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய வடிகட்டிகள் உள்ளன. சிகப்பு நிறத்திற்கும் அப்பாற்பட்ட கண்ணுக்கு புலப்படாத அகச்சிவப்பு நிறத்தை இன்ஃப்ராரெட் பிரதிபலிக்கும் வடிகட்டிகளும் உள்ளன. எண்ணற்ற வடிகட்டிகளில் 3ஐ இங்கே குறிப்பிட்டுள்ளோம். அவ்வாறாகவே பிரபஞ்ச கதிர்வீச்சுகள் மக்களையும் பாதிக்கின்றன. அக்கதிர்கள் வேதியியல் கூறுகளையும் மின்னணுக்களையும் சார்ந்த மனிதர்களின் ஆளுமையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. புத்தர் சொன்னது, விண்வெளியை ஆய்ந்து ஜோதிடம் உரைப்பது, அறிகுறிகளை வைத்து அதிர்ஷ்ட அல்லது துரதிர்ஷ்ட சம்பவங்களை கணிப்பது, நல்லது கெட்டதை முன்னறிந்து சொல்வது ஆகிய அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் எங்களது புனித நூல்களில் அதற்கு பின்னர் வெளியாகிய ஒரு ஆணையில் இயற்கையால் ஒரு சிலருக்கு வழங்கப்பட்ட ஆற்றல், அதை பெறுவதற்கு அவர் வேதனையும் துயரமும் பட்டிருந்தால் அந்த ஆற்றலை அவர் பயன்படுத்தலாம். ஆனால் அதை சுய லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறான சக்தி தனக்குள்ளது என நிரூபிப்பதற்காகவோ அல்லது லோகயத லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ளவோ அந்த ஆற்றலை பிரயோகிக்க கூடாது. இவ்வாறாகத்தான் அந்த திறன் அமைய பெறாதவர்களை பாதுகாக்க இயலும். நான் நெற்றிக்கண்ணை அடைந்தது வேதனை தரும் சிகிச்சை மூலமாகவே. பிறவிலேயே எனக்கு இருந்த ஆற்றலை அது மேலும் அதிகப்படுத்தியது. பின்வரும் வேறொரு அத்தியாயத்தில் நெற்றிக்கண் பற்றிய விஷயத்திற்கு மீண்டும் வருவோம்.
இந்த இடத்தில் ஜோதிடத்தை பற்றி மேலும் கூறுவது நலமாயிருக்கும். ஜோதிட கணிப்புகள் உண்மை என்பதை கண்கூடாக கண்ட சிறப்பு வாய்ந்த 3 ஆங்கிலேயர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறேன். 1027 முதலாக ஜோதிடத்தின் உதவியை கொண்டு திபெத் அரசின் முக்கிய முடிவுகள் அனைத்தும் எடுக்கப்பட்டன. 1904 ஆங்கிலேயர்களின் படையெடுப்பு நிகழ்ந்து எங்களது நாடு ஆக்கிரமிக்கப்படும் என்பது துல்லியமாக முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலே மறுபிரசுரமாகியுள்ள அக்கணிப்பு திபெத்திய மொழியிலுள்ள மூல வடிவம். மர டிராகன் ஆண்டின் முற்பகுதி தலாய் லாமாவை பாதுகாக்கும். அதன் பின் திருடர்கள் முன்னேறி வந்து சண்டைகளும் சச்சரவுகளும் நிகழும். எதிரிகள் பலர் உள்ளனர். ஆயுதங்களால் கிளர்ச்சியும் துயரங்களும் பெருகும். மக்கள் எதிர்த்து சண்டையிடுவார்கள். ஆண்டின் முடிவில் சமரசம் செய்பவரால் போர் முடிவடையும். இவ்வாறாக மூலத்தில் பதிவாகியுள்ளது. 1904 மர டிராகன் போர் பற்றிய அக்குறிப்பு 1850க்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆங்கிலேய படைகளின் தளபதியாக இருந்தவர் கர்னல் யங் ஹஸ்பண்ட். அவர் அக்கணிப்பை லாசாவில் பார்த்தார். திரு எல்ஏ வாட்டல் என்பவரும் ஆங்கிலேய படையை சார்ந்தவர். அவர் 1902 அக்கணிப்பின் அச்சுப்பிரதியை பார்த்தார். திரு சார்லஸ் பெல் பின்னர் லாசாவிற்கு சென்றபோது அவரும் அதை பார்வையிட்டார். துல்லியமாக கணிக்கப்பட்ட வேறு சில நிகழ்ச்சிகள் பின்வருமாறு: 1910 திபெத்தில் சீனர்கள் ஆக்கிரமிப்பு. 1911 சீனாவில் புரட்சி ஏற்பட்டு தேசிய அரசு அமையும். 1911 பிற்பகுதி திபெத்திலிருந்து சீனர்கள் வெளியேற்றம். 1914 இங்கிலாந்து ஜெர்மனிய போர். 1933 தலாய் லாமா மரணம். 1935 தலாய் லாமாவின் புதிய அவதாரம். 1950 திபெத்தில் தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு. 1950 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கம்யூனிஸ்டுகள் திபெத்தை ஆக்கிரமித்தனர். திரு பெல் பின்னாளில் சர் பட்டம் பெற்றவர். இக்கணிப்புகள் யாவற்றையும் லாசாவில் பார்த்தார். என் விஷயத்தையே எடுத்துக்கொண்டால் முன்னுரைக்கப்பட்ட அனைத்தும் உண்மையாயிற்று. அதிலும் பிரத்யேகமாக நான் சிரமப்படுவேன் என ஜோதிடர்கள் கூறியவரை நிகழ்ந்தது. ஜாதக கட்டம் தயாரிப்பதும் ஒரு விஞ்ஞானம்தான். அதை ஒரு சில பக்கங்களில் விளக்க இயலாது. மேலும் இந்த புத்தகத்திற்கு அது உகந்ததாக இருக்காது. ஒருவர் கருவுற்ற நேரத்திலும் பிறந்த நேரத்திலும் இருந்த விண்வெளியின் விரிவான, அதாவது கிரகங்களின் நிலை குறித்த வரைபடமே ஜாதகம் என சுருக்கமாக கூறலாம். எந்த நேரத்தில் ஒருவர் பிறந்தார் என்பது மிகச் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தை நட்சத்திர நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது உலகின் மண்டலங்கள் சார்ந்த நேரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. விண்வெளியில் பூமி சுற்றி வரும் வேகமானது ஒரு வினாடிக்கு 19 மைல்கள் என்பதால் பிறந்த நேரத்தை குறிப்பதில் சிறிய தவறு நேர்ந்தாலும் பெரும் வித்தியாசங்கள் ஏற்படும். பூமத்திய ரேகையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு 140 மைல்கள் சுழற்சி நிகழ்கிறது. சுழலும் போது பூமி சற்று சாய்வாகவே உள்ளது. இலையுதிர் காலத்தில் தென் துருவத்தை விட வடதுருவம் சுமார் 3100 மைல்கள் முன்னிலையில் உள்ளது. வசந்த காலத்தில் அந்நிலை தலைகீழாய் மாறுகிறது. எனவே ஒருவர் பிறந்த நேரத்தின் இடத்தின் தீர்க்க ரேகை ஜாதக வரைபடத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜாதக வரைபடம் தயாரிக்கும் போது உரிய பயிற்சி உள்ளவர்கள் அதன் அர்த்தங்களை விளக்கலாம். ஒவ்வொரு கோளிற்கும் மற்ற பிற கோள்களுக்கும் இடையிலான தொடர்புகளை மதிப்பிட்டு குறிப்பிட்ட அந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அதன் பின் விளைவுகளையும் கணிக்க வேண்டும். ஒருவர் கருவுற்ற காலத்தையும் வைத்து ஜாதக கட்டத்தை தயாரிப்போம். அதன் மூலமாக ஒருவரது வாழ்வின் முதல் கணங்களில் கோள்களின் கதிர்கள் எவ்வாறான விளைவை ஏற்படுத்தின என்பதை அறியலாம். பூமியில் ஒருவர் பிறக்கும் கணத்தில் கதிர்கள் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தன என்பதை உணர்த்துவதுதான் பிறப்பின் ஜாதக கட்டம். எதிர்காலத்தில் நிகழக்கூடியதை அறிய அக்காலகட்டத்தில் காணக்கூடிய கோள்களின் நிலையோடு பிறப்பு ஜாதக கட்டத்தையும் ஒப்பிடுவோம். மதியம் நடக்கும் குதிரை பந்தயத்தில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை நிச்சயமாக கணிக்க முடியுமா என சிலர் கேட்கின்றனர். அதற்கு பதில் முடியாது என்பதே. ஏனெனில் பந்தயத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரின் ஜாதகமும் குதிரையின் ஜாதகமும் குதிரையின் உரிமையாளர் ஜாதகமும் கணிக்கப்பட வேண்டும். அதைவிட கண்களை மூடிக்கொண்டு பெயர் பட்டியலில் ஏதோ ஓரிடத்தில் ஊசியை குத்தி தேர்ந்தெடுப்பதே சிறந்த வழிமுறையாகும். ஒருவர் நோயிலிருந்து குணமடைவாரா என்பதை கணித்து கூறலாம். அல்லது டாம் மேரியை திருமணம் செய்த பின்னர் மகிழ்ச்சியாக வாழ்வாரா என்பதை சொல்லலாம். அது குறிப்பிட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கம்யூனிசத்தை அடக்கவில்லை என்றால் மர டிராகனுக்குரிய 1964 ஆண்டில் போர் மூலக்கூடும் என்பதை கணிக்கலாம். போர் நிகழ்ந்தால் நூற்றாண்டு முடியும் தருவாயில் செவ்வாயிலும் சுக்கிரனிலும் உள்ள பார்வையாளர்கள் அழகழகாக எரியும் வான வேடிக்கைகளை கண்டு மனமகிழலாம். கம்யூனிஸ்டுகள் அடக்கப்படவில்லை எனும் பட்சத்தில் அது நிகழக்கூடியது சாத்தியமே. மேலை நாட்டினருக்கு புதிராக தோன்றும் மற்றொரு முக்கிய விஷயம்
முற்பிறவை தேடி கண்டடைதல். இவ்விஷயத்தை குறித்து அவர்கள் அவ்வப்போது கேள்வி எழுப்புகின்றனர். அதை கண்டறியும் திறனற்றவர்கள் அது சாத்தியமல்ல என்று கூறுகின்றனர். காது கேட்காத ஒரு செவிடர், எனக்கு எந்த சப்தமும் கேட்கவில்லை, எனவே சப்தம் என ஒன்று இல்லவே இல்லை என்பதற்கு ஈடானது அந்த கூற்று. முற்பிறவைகளை கண்டறிவது சாத்தியம்தான். அதற்கு பெரும் எண்ணிக்கையிலான ஜாதகங்களை கணித்து கணக்கிட வேண்டும். அதற்கென அதிக கால அவகாசம் தேவையாகிறது. விமான நிலையத்தில் நிற்கும் ஒருவர் விமான வருகை நேரத்தை துல்லியமாக அறிவிக்கும் குரலை கேட்டு வியப்படையலாம். பார்வையாளர்கள் விமானம் தரையிறங்கக்கூடிய நேரத்தை ஊகிக்கலாம். ஆனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் குழுவினர் தங்களிடமுள்ள பிரத்யேக தகவல்களை கொண்டு துல்லியமாக அந்நேரத்தை கூற இயலும். ஒரு சாமானிய பார்வையாளரிடம் விமானத்தை குறித்த விரிவான விவரங்களும் அதன் போக்குவரத்து கால அட்டவணையும் இருந்தால் அவரே எந்தெந்த விமான நிலையங்களை எப்போது அது சென்றடையும் என்பதை அறியக்கூடும். அதுபோன்று எங்களாலும் முற்பிறவைகளை கண்டறிந்து கூற முடியும். முற்பிறவைகளை கண்டறிதலுக்குரிய வழிமுறையை விளக்குவதற்கு தனியொரு புத்தகமே தேவைப்படும். எனவே அதை மேலும் ஆழமாக விளக்குவது இப்போதைக்கு பயனற்றது. அதைவிட திபெத்திய ஜோதிடம் எந்தெந்த முக்கிய விவரங்களை விளக்கக்கூடியது என்பதை அறிவது பயனுள்ளதாக இருக்கலாம். ஜோதிடத்துக்குரிய 12 வீடுகளில் 19 குறியீடுகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அவை சுட்டிக்காட்டுவது பின்வருமாறு: ஆளுமையும் சுய விருப்பங்களும். 1. 2. செல்வநிலை, எவ்வாறு ஒருவர் செல்வத்தை அடையலாம் அல்லது இழக்கலாம். 3. உறவினர்கள், குறுகிய கால பயணங்கள், மனதின் ஆற்றல், எழுத்தாற்றல். 4. வாழ்வு நிறைவடையும் வேளையில் அவருக்குரிய சொத்துக்களும் உடல்நிலையும். 5. குழந்தைகள், சிற்றின்பங்கள், முதலீடுகள். 6. நோய்கள், பணிகள், வளர்ப்பு பிராணிகள். 7. கூட்டுத்தொழில், திருமணம், எதிரிகள், வழக்குகள், பாரம்பரிய சொத்துக்கள். 8. வெகுதூர பிரயாணங்கள், உளம் சார்ந்த விஷயங்கள். 9. தொழிலும் கீர்த்தியும். 10. நண்பர்களும் லட்சியங்களும். 11. தொல்லைகளும் தடைகளும் புரிபடாத துயரங்களும். எந்த ஒரு காலகட்டத்தில் எத்தகைய சூழ்நிலையில் பின்வரும் நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் என்பதையும் சற்றேறத்தாழ எங்களால் கணித்து கூற முடியும். காதல், எத்தகைய மனப்பாங்கு கொண்டவரை எந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடும். திருமணம் எப்போது எவ்வாறு நிகழும். மோகம், தீவிர உணர்ச்சி வசப்படும் வகையினர். பேரிடர் எவ்வாறு நிகழும், ஒருவேளை அது நிகழ்ந்தால் அதன் காரணமாக மரணம். இறப்பு எப்போது, எவ்வாறாக. சிறை அல்லது வேறு விதமான தடைகள். பூசல், வழக்கமாக குடும்பத்தில் அல்லது வியாபார சச்சரவுகள். ஆன்மா, பரிணாம வளர்ச்சியில் அது அடைந்துள்ள நிலை. அதிகமாக ஜாதகங்களில் கவனம் செலுத்தினாலும் ஆழ்ந்து அறிவதும் படிக கல்லில் பார்ப்பதும் துரித பலனை எனக்கு தருகிறது. அதே சமயம் இம்மியளவும் பிழையின்றி துல்லியமாகவும் கூற முடிகிறது. கணித எண்கள் மிரட்சியை தரும்போது அவை இரண்டும் எளிய வழிமுறைகளாக உள்ளன. ஆழ்ந்து அறியும் கலை என்பது ஒரு பொருளில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட லேசான பதிவுகளை உணர்ந்தறிவதாகும். இத்திறன் அனைவரிடத்திலும் ஓரளவு உள்ளது. பழமையான ஒரு தேவாலயமோ அல்லது கோவிலோ பல வருடங்களை கடந்திருப்பதால் புனித தன்மை பெறுகிறது. அவற்றில் நுழைய மக்கள் மனதிற்கு ஆறுதல் தரும் எந்த ஒரு அமைதியான சூழல் என்று வியக்கக்கூடும். அதே மக்கள் பயங்கர கொலை நடந்த இடத்திற்கு செல்ல நேர்ந்தால், இங்கே இருக்கவே பிடிக்கவில்லை, பயமாக இருக்கிறது, சீக்கிரம் போய்விடலாம் என்பார்கள். படிக கல்லில் ஆழ்ந்து நோக்குவது சிறிதளவு மாறுபட்டது. முன்பு கூறியது போல கண்ணாடி வெறுமனே நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியாகும் கதிர்களை குவிய செய்கிறது. எக்ஸ்ரே எனப்படும் ஊடுகதிர்களை திரையில் குவிய செய்து நிழற்படம் எடுப்பதை போன்ற செயல்முறைதான் அது. அதில் எந்த ஒரு மாயமும் இல்லை. வெறுமனே இயற்கை விதிகளை பயன்படுத்தி செய்யப்படுவதுதான். திபெத்தில் இயற்கை விதிகளுக்கென நினைவு மண்டபங்கள் உள்ளன. எங்களது நினைவு மண்டபங்கள் 5 to 50 அடிகள் வரையிலும் உயரம் இருக்கும். அவையெல்லாம் சிலுவையோடு ஒப்பிடக்கூடிய சின்னங்கள் அல்லது உருவங்கள். திபெத் முழுக்கவும் அத்தகைய மண்டபங்கள் உள்ளன. லாசாவின் வரைபடத்தில் 5 நினைவு மண்டபங்கள் காட்டப்பட்டுள்ளன. பார்கோ காலிங் மண்டபம்தான் உள்ளதிலேயே மிக பெரியது. அது லாசா நகரின் ஒரு வாயிலும் கூட. சதுர வடிவம் பூமியின் உறுதியான அடித்தளத்தை குறிக்கும். அதன் மேற்புறத்தில் உருண்டையாக நீருக்குரிய வடிவம் அமைந்துள்ளது. அதன் உச்சியில் நெருப்பு கூம்பு, கூம்பின் மீதிருக்கும் தட்டு, காற்று உயரே ஊசலாடும் ஆவியுறு ஈத்தர் லோகாயத உலகை விட்டு நீங்கி செல்ல காத்திருக்கிறது. பெரும் முயற்சி செய்து ஒவ்வொரு படிகளிலும் ஏறி மேலான இயற்கை சக்தியை அடைகிறோம். வாழ்வின் போது முயன்று அடைவதற்கென உள்ள படிகளின் மேலேறி செல்கிறோம். இறுதியாக நமது சுவாசம் நின்று போகிறது. பின் ஆவியுலகில் பிரவேசிக்கிறோம். அதன் பின் வேறு படிப்பினைகளை பெறுவதற்காக மாறுபட்ட இடைவெளிகளில் மீண்டும் பிறக்கிறோம். திபெத்திய நினைவு மண்டபங்களின் வடிவமைப்பு.
1 ஆவி அல்லது ஈதர், 2 சுவாசம் அல்லது காற்று, 3 பெருமுயற்சி எனும் நெருப்பு, 4 நீர் வடிவம், 5 முயன்று அடைவதற்கான படிகள், 6 பூமியில் உள்ள உயிர்கள். பிறப்பு, வாழ்வு, இறப்பு, ஆவி, பிறப்பு, வாழ்வு என தொடரும் முடிவற்ற சுழற்சியின் குறியீடு வாழ்க்கை சக்கரம். அச்சக்கரத்தில் வரையப்பட்டிருக்கும் பயங்கரமான நரகத்தை நாங்கள் நம்புவதாக பேரார்வம் கொண்ட மாணவர்கள் எண்ணுவது பெருந்தவறாகும். படிப்பறிவில்லாத ஒரு சில மூடர்கள் அவ்வாறாக எண்ணக்கூடும். அது பற்றி அறிந்தவர்கள் ஒருபோதும் அவ்வாறாக எண்ண மாட்டார்கள். இறந்தவுடன் நரகத்தில் சாத்தானும் அவரது குழுவினரும் சித்திரவதை செய்வதற்கும் வறுத்தெடுப்பதற்கும் சுறுசுறுப்பாக தயாராகின்றனர் என்பதை கிறிஸ்துவர்கள் உண்மையாக நம்புகிறார்களா? ஒருவேளை அதற்கு நேரெதிரான மற்றொரு இடத்திற்கு அவர்கள் போகக்கூடுமானால் இரவு உடையில் ஒரு மேகத்தில் அமர்ந்தபடி யாழிசை பாடல்களை கற்கலாம் என அவர்கள் நம்புகிறார்களா? இப்புவியில் தான் பாடங்களை கற்கிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம். சித்திரவதையும் வருத்தெடுத்தலும் பூமியில் தான் நமக்கு நிகழ்கின்றன. எங்களுக்கு அந்த மற்றொரு இடம் என்பது உடலை விட்டு நீங்கி சென்ற பின்னர் சென்றடையும் இடம். இது ஆன்மீக வாதமல்ல. உறக்கத்தின் போதோ அல்லது இறப்பிற்கு பின்னரோ சுதந்திரமாக ஆவிகளுக்குரிய பரிமாணங்களில் நாம் உலாவக்கூடும் என்பதே எங்களது நம்பிக்கை. உயர்ந்த இடத்திலுள்ள பரிமாணத்தை தங்கம் போல் மின்னும் நிலப்பரப்பு என நாங்கள் பெயரிட்டுள்ளோம். இறந்த பின்னர் ஆவியுறிவில் இருக்கும் போது அல்லது உறக்கத்தின் போது நமக்கு பிடித்தமானவர்களை காணக்கூடும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் லயத்துடன் நாம் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். வெறுக்கும் நபர்களை நாம் சந்திக்கவே இயலாது. ஏனெனில் அது லயமற்று போகும், சிலை நிலையாகி விடும். தங்கம் போல மின்னும் நிலப்பரப்பில் லயமற்ற சூழல் இருக்கவே முடியாது. மேற்கூறப்பட்ட யாவும் காலத்தால் நிரூபணமானவை. அவற்றை விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்வதற்கு மேலை நாட்டினரின் சந்தேக மனோபாவமும் லோகாயதமும் தடையாகிவிட்டது. பரிதாபத்திற்குரியதாக தோன்றுகிறது. கடந்த காலத்தில் பல விஷயங்கள் எள்ளி நகையாடப்பட்டன. ஆண்டுகள் கடந்த பின்னர் அவை நிரூபணமாகியுள்ளன. தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சி, விமானம் என பல்வேறு விஷயங்கள் கண்கூடாகியுள்ளன. ஓம் தொடரும்.